மக்களிடம் வரி பணம் வாங்கி இலவசம் கொடுத்து ஏமாத்துறான். வளர்ச்சி எங்கன்னு கேட்டாக்கா வழக்கு மேல போடுறான். மக்களிடம் வரி பணம் வாங்கி இலவசம் கொடுத்து ஏமாத்துறான். வளர்ச்சி எங்கன்னு கேட்டாக்கா வழக்கு மேல போடுறான். பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். 11ஆம் தமிழ் பாட புத்தகத்தில் அரசியல் அறிவியல் என்ற புத்தகத்தை வாசிக்க நேர்ந்த போது ஒரு வாக்கியத்தை படித்து மிரண்டுதான் போனேன். அரசியல் என்பது அடிப்படையில் நன்னெறியை போதிப்பதாகும் என்ற வாக்கியம் உண்மையாகவே என்னை வியப்புக்குள் ஆழ்த்தியது. இன்று நாம் காணும் அரசியல் கேலி கூத்துகள், போலி தலைவர்கள், வாழ தெரியாதவர்களே இங்கு மக்களுக்கு வழிகாட்டி வரும் சூழலில் அரசியல் எங்கனும் நன்னெறிகளை போதிப்பதாகும் என்பது மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரியதே. ஆனால் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது முன்னர் அரசர்கள் ஆண்டபொழுது ஒவ்வொரு அரசருமே ஒரு சமய சித்தாந்தத்தின் அல்லது மத அடிப்படையில் நம்பிக்கை உற்றிருந்தார்கள். அந்த நம்பிக்கையே அவர்கள் முழுமையான வாழ்வை வாழ்வதற்கும் அவருடைய வெற்றிகளுக்கும் காரணம் என்று தீர்மானமாக நம்பியிருப்பார்கள். அந்த நன்னெறிகளே அவர்கள் மற்ற பகுதியின் மீது படையெடுத்து அங்கு அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி தங்களுடைய சமயத்தை பரப்ப முயன்றிருப்பார்கள் என்று கருதலாம். நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பது, எங்கனும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய இங்கிலாந்து ஆட்சியாளர்கள் இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி அங்கு சுரண்டல்களில் ஈடுபட்டது இதையா இயேசு போதித்தார் என்று நான் எண்ணுவது உண்டு. ஆனால் அவர்களின் ஒரு முக்கிய நோக்கமாக இயேசுவின் தத்துவங்களையும் தாங்கள் ஆக்கிரமிக்கும் நாடுகளில் அந்த தத்துவங்களை கடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அது மறந்து போய் அவர்கள் வெறும் மக்களை அடிமைப்படுத்தி சுரண்டுவதிலும் அவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பதுமே என்ற ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு இறங்கியிருக்கக்கூடும். அதையே நாம் இன்றைய அரசியல் சூழலில் காண்கிறோம். நம் நாட்டிலும் போலி அரசியல்வாதிகள் மக்களின்